உங்களுக்கு அதிகமாக இறைவன் தருவதெல்லாம் கீழே உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் அந்த இடத்துல வச்சுதான். அதனாலதான் இறைவன் உங்களோட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சேர வேண்டிய இந்த தொகையை உங்களை கொண்டு அல்லாது விட்டால் யாரை கொண்டாவது சேர்ப்பான். ஆனால் உங்களது நல்லெண்ணத்திற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவ்வளவுதான். உங்களது நல்லெண்ணத்திற்காக, உங்களது இஹ்லாஸுக்காக, உங்களது இறையச்சத்திற்காக, உங்கள்ட்ட உள்ள நல்ல குணத்துக்காக உங்களை அல்லாஹ் செலக்ட் பண்ணி இருக்கிறான். நீங்கள் இல்லாது விட்டாலும் அது அவர்களுக்கு போகும். நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்களுக்கு போகும். அவர்கள் இல்லாது விட்டால் இது உங்களுக்கு வராது. இது உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஃபாயிக்கும். அதனால் நம்ம யாருக்காவது கடமையாகி செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா, அதிகப்படியாக நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா, புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா எங்கள் மூலம் அதை அனுப்பி கொண்டிருக்கிறான். இது உங்களது அல்ல. இது உங்களது அல்ல. உங்களுக்கு கூலி உண்டு. உங்களை கையில வந்து நீங்க தடுக்காம கொடுக்கறீங்க பாத்தீங்களா, அதற்கு உங்களுக்கு கூலி உண்டு. ஆனால் நீங்கள் தடுக்கின்றவர்களாக இருந்தால் அல்லாஹ் அதை இன்னொரு வகையில கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹு தஆலா அதை எந்த வகையில கொண்டு போய் சேர்ப்பான். நீங்கள் எந்த வகையில் அவர்களுக்கு அருளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், என்னிடம் வருவதை இறைவன் தருவதை நான் தடுக்காமல் உங்களுக்கு வழிவிடுகிறேன் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் அவர்களுக்கு அருள் மிக்கவர்கள். மற்றபடி அவர்களுக்கு போய் சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த உபதேசம் யாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஃபாயிக்கும். உங்களது பலகீனர்களை கொண்டே அன்றி உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அதனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம்மளால் ஒரு 10 பேர், ஒரு குடும்பம், ஒரு 10 குடும்பம் வாழ்கிறதா, அதற்கு இறைவன் எம்மை காரணமாக்கி இருக்கிறான் என்று நினைங்களே தவிர, நான் இல்லாது விட்டால் உங்களுக்கு வழி என்ன என்ற முறையில் ஒரு வார்த்தை பேசிவிட வேண்டும். அப்படி பேசுறாங்க. நான் என்ன கஷ்டத்துல உங்களுக்கு தருகிறேன் தெரியுமா, எப்படி பட்டு தருகிறேன் தெரியுமா, மற்ற குடும்பங்களை நீங்க பாத்தீங்களா, இப்படி என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை நன்மைகளை ஒரே செகண்டில் என்ன செய்கிறார்கள்? அழித்து விடுகிறார்கள். அதனால்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது, நீங்கள் தர்மம் செய்துவிட்டு சொல்லிக்காட்டி தொந்தரவுபடுத்துகின்ற தர்மங்களை விட நல்ல வார்த்தை சொல்வது சிறந்தது.